Vanakkam guys, welcome back to another reaction video on my channel. Vamos brincar, baby. இன்னைக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து தேர்ட் சிங்கிள் ஏடி அப்படின்ற ஒரு டைட்டிலில் வெளியாயிருக்கு. நம்ம தனுஷ் சார் அண்ட் ஜுனிதா காந்தி ரெண்டு பேரோட வோக்கல்ஸில் வந்த பாட்டு. ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல் சாங் அப்படின்லாம் சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, தனுஷ் சார் பாடினாலே ஸ்பெஷல், லவ் சாங்காக இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு வாங்க கேட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ கைஸ். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நல்ல ஒரு பாட்டு ஏடி. எனக்கு இந்த பாட்டு கேட்குறப்ப ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் மித்ரன் ஜவஹர் சாரோட டைரக்ஷன் நினைக்கிறேன், ரொம்ப வருஷம் முன்னாடி வந்துச்சு. ஏதேதோ பெண்ணே நீ தந்ததாலே அந்த அந்த பாட்டோட ஃபீல் வந்து எனக்கு அப்படியே கிடைக்குது. ரெண்டாவது அந்த அந்த வோக்கல்ஸ் இருக்குல்ல, ஜுனிதா காந்தியோட போர்ஷன்ஸ் வர கட்டம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, சூதிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. லிரிக்ஸுமே அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க விவேக் சார். ரெண்டாவது நான் நினச்சேன் தனுஷ் சார் தான் கோரியோ ஃபுல்லாக பண்ணியிருக்காருன்னு பார்த்தா பாபா பாஸ்கர் மாஸ்டர். இவங்க ரெண்டு பேரோட கொம்போ ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். மாரி படத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு மாரி படம், விஐபியில் கூட வாட்டர் கருவாட்டு, வாட்டர் பேக்கெட் சாங்கு அதெல்லாம் பாருங்கள். அவருக்கு என்ன வேணுன்றது மாஸ்டருக்கு தெரியும். மாஸ்டர் வந்து எந்த மாதிரி ஸ்டைலில் கொடுப்பாருன்றது தனுஷ் சாருக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு ரேப்போ, நல்ல ஒரு ரேப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோரியோ சரி, அவங்க ஒர்க் பண்ணுற என்வாயர்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் கோல்டன் ஸ்பேரோ, தென் எனக்கு இந்த பாட்டு ஏடி, அதுக்கப்புறம் வந்து காதல் ஃபெயில். நான் அப்படி இந்த 3 பாட்டில் நான் ரேங்க் பண்ணேன்னா ரொம்ப பியூட்டிஃபுல். ஆல்பம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோஃபா அந்த 3 பாட்டுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாட்டு. ஃபர்ஸ்ட் சாங்லேருந்து இப்போ வரைக்கும் எடுத்தோம்னா எல்லாமே க்ளாஸியாக கலர்ஃபுல்லாக, லைக் கரண்ட் ஜென்ரேஷன் வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியாக வந்து விஷுவலி டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் படத்தில் கிறிஸ்மஸ் முன்னிட்டு ஏதாச்சும் அப்டேட் வருதா, ட்ரெய்லர் வருதான்னு தெரில. 7th February வந்து படம் ரிலீஸ் 2025. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பாட்டு 3த்தில் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ்.